how many squares எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சின்னது இந்த ஃபஸ்ட் இது பார்த்துட்டு 3 இது கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் இது பார்த்துட்டோம்னா இங்கே ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணிடலாம். எத்தனை ஸ்கொயர் இருக்குது? இது ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ், இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர் 2, இது ஒரு ஸ்கொயர் 3, இது ஒரு ஸ்கொயர் 4, இங்கே பெரிய ஸ்கொயர் வரணும் 5. இப்போ டோட்டலாக 5 ஸ்கொயர் இருக்குது. இங்கே நம்ம கவுண்ட் பண்ணலாம் அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9. இந்த பெரிய ஸ்கொயர் 1 10. அடுத்து வந்துட்டு இது இந்த 4 பாக்ஸ் சேர்த்தோம்னா ஒரு ஸ்கொயர் கிடைக்கும் 11. இந்த 4 பாக்ஸ் சேர்த்தோம்னா இது ஒரு ஸ்கொயர் கிடைக்கும் 12. அடுத்து இந்த 4 பாக்ஸ் சேர்த்தோம்னா இது ஒரு ஸ்கொயர் கிடைக்கும் 13 14. இப்போ இது 14 ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுவும் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு அந்த பாக்ஸஸ் வந்து கூட கூட நமக்கு டைம் நிறைய கன்சியூம் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுனால ஆன்சர் மாதிரி போயிடும். ஸோ அது ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. 5 ஸ்கொயர் தெரிஞ்சிச்சு. இப்போ ஜென்ரலாக நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறோம்னா இங்கே எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே எத்தனை ரோ 1 2 ரோஸ் 2 காலம்ஸ். இங்கே பார்த்தோன்னா 3 ரோஸ் 3 காலம்ஸ். இங்கே 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது. 1 2 3 4 ரோஸ் 4 காலம்ஸ். ஓகே, இல்லை சேமாக இருக்குது. அப்போ சேம் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கையில் அது ஃபைன் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகே, இப்போ இங்கே எத்தனை ரோஸ் இருக்குது? 2 ரோஸும் 2 காலம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 2 ரோஸ் 2 காலம்ஸ் தானே. இப்போ 2 ரோஸ் இருக்குது. 2 ரோஸ்னா 2 ரோஸ் இன்ட்டு 2 காலம்ஸ். ஓகே, அப்போ இதுலேருந்து 1 ரெடியூஸ் பண்ணி எடுத்து எழுதுகிறோம். 2ல் 1 ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா 1, இதில் 2 1 ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா 1. ஸோ 1 இன்ட்டு 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 2s are 4, 1 1s are 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 4 + 1 5. இப்போ இதுக்குள்ளே எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னா 5 ஸ்கொயர். அது நமக்கு கிடச்சிது இல்லையா? இப்போ இதே மாதிரி இதுவும் எத்தனை ரோஸ் இருக்குது? 1 2 3 ரோஸ். எத்தனை காலம்ஸ்? 1 2 3 காலம்ஸ். இப்போ 3 ரோஸ் 3 காலம்ஸ். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 3 ரோஸ் 3 காலம்ஸ். எதில் எத்தனை இருக்குதோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே 3 ரோஸ் இருக்குது, அதேமாதிரி 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 3 ரோஸ் இன்ட்டு 3 காலம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து இதுலேருந்து 1 ரெடியூஸ் பண்ணுறோம். 3ல் 1 ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா 2 இன்ட்டு 3ல் 1 ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா 2. தென் 2லேருந்து 1 ரெடியூஸ் பண்ணுறோம். 1 இன்ட்டு 1. லாஸ்ட் வர வரைக்கும் அப்படியே ரெடியூஸ் பண்ணி 1 வர வரைக்கும் நம்ம எழுதணும். ஓகே, எழுதிட்டு நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 3s are 9, 2 2s are 4, 1 1s are 1. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணுறோம். 9 + 4 13 + 1 14. ஸோ how many ஸ்கொயர்ஸ்னால் 14 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இது ஃபைன் பண்ணுங்கள்.